ஹலோ கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது காமன் இன்ட்ரெஸ்டோட டைப் 4 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டைப் 1, 2, 3 பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து டைப் 4 பார்க்குறோம். இந்த டைப் 4 வந்து எது ரிலேட்டடாக அப்படின்னா காமன் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் டைப் ஆஃப் த கொஸ்டின்ஸு. ஸோ இது ரெண்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தனி வெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டை வச்சு தான் கொஸ்டின்ஸாகவே கேட்பாங்க. இதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, நம்ம டேரெக்டாக சம்ஸுக்கு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் ஃபிக்ஸ்டு அமௌண்ட் அட் ரேட் ஆஃப் 10% இன் எ இயர். ஒரு வருஷத்தில் 400 rupees வந்து இன்ட்ரெஸ்ட்டாக எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காமன் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த சேம் அமௌண்ட். இப்போ இந்த அமௌண்ட் என்ன அமௌண்ட்னு நமக்கு தெரியாது, ஆனால் இன்ட்ரெஸ்ட் எனக்கு கிடைக்கிறது எவ்வளோ கிடைக்குதுங்கிறாங்க, 400 ரூபா கிடைக்கிறது. வந்து எத்தனை சொல்கிறாங்க, ஒரு வருஷத்துக்கு வந்து 10%. ஒரு வருஷத்தில் காமன் இன்ட்ரெஸ்ட்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் சேம் தான். ஓகேங்களா, அவங்க என்ன சார் அதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலையே காமன் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலையே அப்படின்னு நீங்கள் எடுத்துக்காதீங்க. எப்படி கொடுத்தாலும் ஒரு வருஷத்தில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஹாஃப் இயர்லின்னு சொல்லாமல் பர் இயர்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அது வந்து என்னது சேம் தான். காமன் இன்ட்ரெஸ்ட்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் சேம் தான். காமன் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த சேம் அமௌண்ட் அட் த சேம் ரேட் ஆஃப் ஃபார் த சேம் பீரியட் இஃப் த இன்ட்ரெஸ்ட் இஸ் காமௌண்ட் ஹாஃப் இயர்லி. இங்கே தான் என்ன பண்ணுறாங்கன்னா காமௌண்ட் ஹாஃப் இயர்லி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 400ங்கிறது 10%. கரெக்டாக 400ங்கிறது 10%. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா 100% என்ன அப்படின்னு 100% அப்போ எவ்வளோப்பா வரும் அப்படின்னா 4000 rupees வரும். கரெக்டாக ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காமௌண்ட் ஹாஃப் இயர்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு டேர்ம்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. காமௌண்ட் ஹாஃப் இயர்லி அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன ஆகும், பாதி ஆகும். ஓகேங்களா, அப்போ 10%ங்கிறது பாதி ஆகும். 10%ங்கிறது பாதி ஆகுது அப்படின்னா 5% ஆகும். ஓகேங்களா, அப்போ எத்தனை சைக்கிள் ஆகும், 1 இயருக்கு 2 சைக்கிள் ஆகும். ஓகேங்களா, 1 இயருக்கு 2 சைக்கிள்ஸ் ஆகும். 2 சைக்கிள் அப்படின்னா நம்ம கோட் வேர்ட் சொல்லியிருக்கோம் 2 and 1. இவ்வளோதான் 2 சைக்கிளுக்கு. ஸோ அடிக்கடி நிறைய இடத்துல நான் சொல்கிறது, ஓகேங்களா, 1 இயரில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காமன் இன்ட்ரெஸ்ட்டும் ஒன்று தான். 2 இயர்ஸுக்கு வந்து கோட் வேர்டு வந்து 2 and 1. 3 இயர்ஸுக்கு 3, 3, 1. 4 இயர்ஸ்னா 4, 6, 4, 1. இந்த கோட் மட்டும் ஞாபகத்தில் இருந்துச்சுனாவே போதும், நீங்கள் சிஏஏ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்ப்போம் என்ன பண்ணாங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த 4000 தான் நம்மளோட பிரின்சிபல். ஓகேங்களா, இந்த 4% தான் நம்மளோட பிரின்சிபல். ஸோ இந்த 4000 என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா 5% எடுக்க போறீங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் 5% எடுங்க. ஸோ 5% எடுத்தீங்கன்னா 5 divided by 100. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடுவீங்க. 4 into 5 are 20. 20 ப்ளஸ் ஒரு ஜீரோ ஆட் பண்ணிங்க. அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இந்த 200க்கு 5%. 200க்கு 5% எடுங்க. இந்த 2 ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். ஸோ அத்தனை வரும் அப்படின்னா 10 வரும். ஓகேங்களா, இப்போ இது அப்படியே மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண போறீங்க. அவ்வளோதான். 2 into 200 equal to 400. 400. 1 into 10 is equal to 10. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுறீங்க 410. இதுதான் வந்து என்னோட ஆன்சர். சி இஸ் மை ஆன்சர். ஓகேங்களா, சரி ஓகே. நெக்ஸ்ட் சம் போயிடலாம். Sunil and Kamal took a loan of 40,000 each for 1 year 6 months. 1 year 6 monthனாவே நீங்கள் மைண்டில் வந்துடணும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அதை காமௌண்டாகவும் மாற்ற பார்ப்பாங்க. காமௌண்டாக மாற்ற பார்த்தாங்க அப்படின்னா 1.5 வருஷத்தில் வந்து எத்தனை சைக்கிள் வரும் அப்படின்னா ஆஃபாக எடுத்துக்கங்க. 3 சைக்கிள் வரும். அப்போ 3 சைக்கிள் அப்படின்னா 3 இது எடுத்துக்கணும். 3 வருஷங்கிற மாதிரி எடுத்துக்கணும். அப்போ 3, 3, 1ங்கிறது தான் நம்மளோட கோட் வேர்ட். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே மைண்டில் இது வந்துடணும். ஓகேங்களா, சரி அடுத்தது பாருங்க. அதிலே சொல்லியிருக்காங்க ஃப்ரம் மணி லென்ட் ஹூ சார்ஜ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் சுனில். ஓகேங்களா, 11% per annum அண்ட் காமன் இன்ட்ரெஸ்ட் ஃபார் கமல். கமலுக்கு காமன் இன்ட்ரெஸ்ட்டு, சுனிலுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேங்களா, ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காமன் இன்ட்ரெஸ்ட் 10% per annum ஃபார் செமி ஆனுவலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யார் வந்து அமௌண்ட் அதிகமாக பே பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ லைட்டாக எடுத்துக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எடுத்துக்க போகிறோம். யார் யார் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு சுனில் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, சுனில், இந்த சைடு கமல் அப்படின்னு தனியாக பிரிச்சுக்கிறேன். ஓகே, சுனில் வந்து பாருங்க, சுனிலுக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க, சுனில் வந்து 11%. 11%. இவர் வந்து என்னதுப்பா அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதில் வராரு. ஓகேங்களா, கமல் வந்து என்னதில் வராரு அப்படின்னா கமல் வந்து 10%. 10%. பட் என்ன சொல்றாங்க, காமௌண்ட் ஹாஃப் இயர்லின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த காமௌண்ட் ஹாஃப் இயர்லி என்னவாகும் அப்படின்னா 5% ஆகும். ஓகேங்களா, ஏன்னா இதில் பாதி தானே ஹாஃப் இயரு, ஸோ அதனால 5% ஆகும். சரி ஓகேப்பா. அடுத்தது இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து காமௌண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, கமல் வந்து காமௌண்ட் இன்ட்ரெஸ்ட். சரி, 2 பேத்துக்கும் எவ்வளோப்பா கொடுக்குறாங்கன்னா 2 பேத்துக்கும் 40,000 தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால இதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ 40,000 எடுத்துக்கிறேன். 40,000 1.5 வருஷம் இருக்குது. 1.5 வருஷம் அப்படின்னா 1.5. கரெக்டாக 1.5 வருஷங்கிறது 1.5. 1.5 வரும். ஸோ இந்த 1.5 நம்ம எப்படி எடுத்துக்கலாம் 3/2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ அதனால் என்ன பண்ணுறேன் 3/2 இன்ட்டு 11 டிவைட் பை 100. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா, 2ஆல் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா அப்படின்னா 200 வரும். ஓகேங்களா, ஸோ 200 வரும்.
200 into 6 equal to 2 into 6 are 6, 606. ஓகே, இப்போ டோட்டல் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 6600. ஓகேங்களா, இதுதான் யார் வாங்கியிருக்காரு அப்படின்னா சுனிலோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட லாஸ்ட் பேமெண்ட். அது வந்து பேமெண்ட் பண்ண போகிற வேல்யூ. ஓகேங்களா, இது வந்து சுனில் பேமெண்ட் பண்ண போகிறது. சரி, காமன் இன்ட்ரெஸ்ட் அப்படியே வாங்க. காமன் இன்ட்ரெஸ்ட் அப்படியே எடுத்துக்குவோம். ஓகேங்களா, 3 இயர்ஸுங்கிறனால 3 சைக்கிள்ஸ். ஓகேங்களா, 3 இயர்ஸ்னு எடுத்துக்கூடாது, 1.5 வருஷம் தான். பட் ஆனால் ஹாஃப் இயர்லிங்கிறனால 3 சைக்கிள்ஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணுறாருன்னா 5% எடுக்க போகிறோம். எதுக்கு 5% எடுக்க போகிறோம்? இந்த 40,000க்கு 5% எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 40,000க்கு 5% எடுத்திங்கன்னா 4 into 5 சார் 200. ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு 2000 வருமா? 2000 வரும். அடுத்தது இந்த 2000க்கு 5%, இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். 2 ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா 5 into 20 equal to 100. 100க்கு 5% 5 தான். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் இங்கிட்டு கொண்டு வந்து ஆட் பண்ண போறீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, 3 into 2000 equal to 6000 முடிஞ்சிருச்சு. அடுத்தது 3 into 100 equal to 300. சரி, ஓகே, 1 into 5 சார் 5. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 305. ஓகேங்களா, ஸோ இதுதான் வேல்யூ. இப்போ எவ்வளோ அதிகமாக இருக்குது, யார் அதிகமாக பேமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு. இவர் வந்து சிஏவை பேமெண்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா, இது ரெண்டையும் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா எடுக்க போகிறீங்க. எது எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ 6600 மைனஸ் 6305 பண்ணிங்க அப்படின்னா 295 வருமா? 295 வந்து யார் அதிகமாக பண்ணுறாரு? சுனில் வந்து அதிகமாக பேமெண்ட் பண்ணுறாரு. அவ்வளோதான், இவ்வளோதான் சம்ஸு. ஸோ டிஃப்ரென்ஸ் கேட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் தனியாக பிரிச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். The interest on a certain sum of money for 3 years at 8% per annum if half amount received. ஓகேங்களா, half the amount received interest on 4,000 for 2 years and 10% per annum, then the sum placed on the simple interest is. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பிளேஸ் பண்ணாங்க அப்படின்னா என்ன வரும் அப்படிங்கிறதான் கொஸ்டினாகவே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன், இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் செர்டன் சம் ஆஃப் மணி ஃபார் 3 years at 8% per annum. ஓகேங்களா, ஈஸ் அங்கே ஈஸ்ன்னு முடிக்கிறாங்களா, அது என்னன்னு எனக்கு தெரியாது. அந்த ஈஸுங்கிறது half the common interest of 4,000 2 years and 10% per annum, then sum placed on the simple interest. ஓகேங்களா, அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது என்னன்னா இந்த காமன் இன்ட்ரெஸ்ட்டில் கிடைக்கிறதுல ஒரு வேல்யூ, அந்த வேல்யூ அந்த சிஏ இருக்குல்ல, அந்த சிஏ வர பாதி தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கிடைக்குதான். அதாவது எப்படிங்கன்னா இப்போ ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கோம். ஓகேங்களா, காமன் இன்ட்ரெஸ்ட்டோட சிஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 2 வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்களா, 2 வருஷம் எடுத்துங்க 2-1. ஓகேங்களா, 10% தான் காமௌண்ட் இயர்லி தான். ஸோ ஓகேங்களா, அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா 4,000க்கு 10% எடுக்க போகிறோம். 4,000 ஃபஸ்ட் 10% எவ்வளோ? 400. ஓகேங்களா, 400க்கு 10% 40. ஓகேங்களா, இது அப்படியே ஆட் பண்ணால் போதும். 840. ஓகேங்களா, அப்போ 840 வரும். இதில் பாதி தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ 840ல் பாதி என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 420. ஓகேங்களா, இந்த 420 தான் என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறாங்க. அப்படி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதுனா பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போ எஸ்ஐயோட ஃபார்முலா தெரியுங்களா? ஓகேங்களா, அதை அப்படியே போட போகிறோம். 420 ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு. ஓகேங்களா, ஸோ அப்போ எத்தனை வருஷத்துக்கு 8% எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு டிவைட் பை 100. ஓகேங்களா, இது அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா பிரின்சிபல் கிடைச்சிடும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு எதெல்லாம் அடிக்க முடியுமோ அதெல்லாம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3ஆல் இதை அடிச்சு பார்ப்போம். 3ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 1 times 3 வரும். அடுத்தது வந்து 12 வரும். 4 times, அடுத்தது 0. ஓகேங்களா, சரி, நெக்ஸ்ட் வேறு என்னப்பா அடிக்க முடியும் அப்படின்னா ஸோ இப்போ இது வந்து டேரெக்டாக அடிப்போம். ஓகேங்களா, ஸோ இது வந்து 2ஆல் அடிச்சிங்கன்னா 4 times, இது 2ஆல் அடிச்சிங்கன்னா 70 times. ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட்டு 4ஆல் இதை அடிச்சிங்க அப்படின்னா 25 into 7 சார். ஓகேங்களா, 25 into 7 சார் 1750. ஓகேங்களா, ஏன்னா வந்து இது டேரெக்டாக அங்கே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரின்சிபல் கிடைச்சிடும். ஸோ 1750 ஏ இஸ் மை ஆன்சர். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் தான். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கிடைக்கக்கூடிய வேல்யூ அதில் பாதி தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பேமெண்ட் ஆகுது. அப்போனா அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட பிரின்சிபல் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இவ்வளோ தான் சம்மு. இது புரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக சம்ஸ் போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? 4th question. Okay. If the common interest on certain sum of money for 3 years at 5% per annum for 3783, then what would be the simple interest on same sum of money for the same period at the end of the same rate? சேம் ரேட்டில் சிம்பிள் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கொஸ்டினாக கேட்குறாங்க. சரி, ஓகேப்பா, இப்போ 5% நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கோம்?
100 105ன்னு எடுத்துக்கும். ஸோ இது ரெண்டு கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 20 21 கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் சைக்கிள் ஓகேங்களா. பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்கன்னா 3 சைக்கிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. பட் 20 21 20 21 20 21 ஓகேங்களா. இதுதான் 3 சைக்கிள்ஸுக்கு ஓகேங்களா. இப்போ 20யோட கியூப் என்ன அப்படின்னா 8000 ஓகேங்களா. 21 கியூப்னா 9261 ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஏன்னா கியூப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சரி, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த காமன் இன்ட்ரெஸ்ட் ஆன் செர்டைன் சம் ஆஃப் மணின்னு சொல்லிட்டாங்க. காமன் இன்ட்ரெஸ்ட் ஆன் செர்டைன் சம் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே அமௌண்ட்டும் சொல்ல, காமன் இன்ட்ரெஸ்ட் தான் சொல்கிறாங்க. அப்போ சிஏ தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3783 ஓகேங்களா. இப்போ இது வந்து பிரின்சிபல், இது வந்து என்னப்பா அமௌண்ட்டு. அமௌண்ட்டுக்கும் பிரின்சிபலுக்கு இடைப்பட்ட டிஃப்ரென்ஸ் தான் என்னது சிஏ ஓகேங்களா. அப்போ 9261ல் 8000 போயிடுச்சுன்னா 9261ல் 8000 வந்து மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1261 வரும் ஓகேங்களா. இதுதான் என்னோட சிஐ ஓகேங்களா, அதாவது பர்சன்டேஜில் இருக்கிற ஒரு சிஐன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. இதுதான் வேல்யூ ஓகேங்களா. இப்போ இந்த வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணலாம், பிரின்சிபலை கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ இந்த பிரின்சிபலை வச்சு நம்ம மீதி எல்லாத்தையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஓகேங்களா. அப்போ பிரின்சிபல் ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண பார்ப்போம் ஓகேங்களா. 3783ங்கிறது டிவைட் பை 1261 அப்படின்னா 8000 என்ன, பிரின்சிபல் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இதுதான் சிஏ. சிஏவோட சிஏவை கம்பேர் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், பிரின்சிபலாக எடுக்கிறோம். இதால் இதை அடிச்சிங்க அப்படின்னா 3 டைம்ஸ் வரும். 3 × 4 சார் 24,000 ஓகேங்களா. அப்போ 24,000 வரும் ஓகேங்களா. 24,000ங்கிறது என்னோட பிரின்சிபல். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க, சேம் பீரியட பிரின்சிபல் என்ன, எஸ்ஐ என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணணும், மறுபடியும் 3 × 5 டிவைட் பை 100 இதை அடிக்கணும். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணலாம் ஓகேங்களா. 24 × 15 ஓகே 24 × 15 24 × 15 60 ரிமைண்டர் 6 30 36 ஓகேங்களா. இது இங்கே இருக்குது 36 3600. ஸோ சி இஸ் மை ஆன்சர். இப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். 4 × 15 சார் 60 ஓகேங்களா. 60க்கு 0 ரிமைண்டர் 6. 4 × 15 சார் 30 30 + 6 36 அவ்வளோதான். அந்த 0 அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க எப்படி போடணுங்கிறத ஓகேங்களா. அடுத்த சம் போகலாமா, நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த சம்ஸ் புரியல அப்படின்னு. வி கேன் எக்ஸ்பிளைன் மறுபடியும். ஓகே, இந்த சம் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்னென்னு பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். அமித் borrow some amount at 10% per annum on simple interest for 1 year. Abhishek borrow the same amount at the same rate of compound interest, compound semi annually அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அப்போனா இதுவும் பாதி தான் ஃபார் த சேம் பீரியட். இஃப் அபிஷேக் பெய்டு 50 more than Amrit and interest what amount did each them borrowed அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கொஸ்டின் என்னன்னா, அமித்னு ஒருத்தர் இருக்காரு ஓகேங்களா, அடுத்தது அபிஷேக்னு ஒருத்தர் இருக்காரு. ஆனால் அபிஷேக் வந்து என்ன பண்ணுறாருன்னா 50 ரூபா அதிகமாக வந்து கொடுக்குறாரு. ஏன் 50 ரூபா அதிகமாக கொடுக்குறாரு அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கான். ஏன்னா அவர் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, இவர் வந்து காமன் இன்ட்ரெஸ்ட்டு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமித்ங்கிறவர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, அபிஷேக்குங்கிறவர் காமன் இன்ட்ரெஸ்ட்டு ஓகேங்களா. அவர் வந்து 1 வருஷத்துக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்குறாரு ஓகேங்களா. இவர் வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு, காமன் இன்ட்ரெஸ்ட்டில் 2 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ இது வந்து 50 ரூபீஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேங்களா. ஃபார் த எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பிரின்சிபலை வந்து லெட்ஸ் வி டேக் நம்ம தான் எடுக்கிறோம் ஓகேங்களா. லெட்ஸ் வி டேக் பிரின்சிபல் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 1000 ரூபீஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1000 ரூபீஸுக்கு நல்லா பாருங்கள், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸே இந்த ஒன்று தான் ஓகேங்களா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இயரில் ஓகேங்களா 10% per annum ஓகேங்களா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 1 year. அபிஷேக் ஃபார் த சேம் அமௌண்ட் அட் த சேம் ரேட் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு semi annually for the same period. If the Abhishek paid 50% more than Abhi, interest what amount did each of them borrow? ரெண்டு பேரும் எவ்வளவு borrow பண்ணாங்கன்னு தான் क्वेश्चन கேக்குறாங்க ஓகேங்களா. சோ அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எத்தனை சொல்றாங்க, 10% சொல்றாங்க கரெக்ட்டா. இவர் வந்து 10% ஆகும், இது வந்து 5% ஆகும். அதான் டிஃபரண்ட் ஓகேங்களா. சோ அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் அமித் எடுத்துக்குவோம். அமித் வந்து 10,000 ரூபாய்க்கு, சரி 1000 ரூபாய்க்கு 10,000 வேண்டாம், 1000 ரூபாய்க்கு 10% எவ்வளோப்பா அப்படின்னா 100 ரூபா கரெக்டா. இதுதான் வந்து அமித்துக்கு வந்து கிடைக்கக்கூடிய எஸ்ஐ ஓகேங்களா. அடுத்தது அபிஷேக் எடுத்துக்கோங்க. அபிஷேக் இருக்கார். அபிஷேக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 2 சைக்கிள் ஆகும், ஏன்னா ஆஃப் இயர்னு சொல்கிறாங்க. அப்போ 2 சைக்கிள்னா 2 1. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா
5% ஆகும். கரெக்டாக இன்ட்ரெஸ்ட் வந்து 5% ஆகும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதே 1000 rupees தான் இவரும் எடுத்திருக்காரு. இப்போ அந்த 1000 rupeesக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 5% எடுக்கிறாங்க. 5% எடுத்தால் எவ்வளோ வரும்? 50 வரும். 50க்கு 5% எடுத்தீங்க அப்படின்னா 2.5 வரும். கரெக்டாக ஓகேங்களா? இப்போ இது வந்து என்ன இருக்குது அப்படின்னா 100 வரும், இது வந்து ஒரு 2.5 வரும். ஓகேங்களா? இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் தான் வந்து 50 rupees மோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? யாரு? அம்ரித் இந்த அபிஷேக் பெய்டு 50 மோர்னு. அபிஷேக் வந்து 50 ரூபாய் அதிகமாக குடிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆயிருமா? ஓகேங்களா? ஏன்னா இது இன்னும் கூட்ட தான் போகிறோம், ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் பார்க்க போகிறோம். அப்போ அபிஷேக் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்காரு? 2.5 அதிகமாக இருக்காரு. ஓகேங்களா? அதான கான்செப்ட். அப்போ 2.5ங்கிறது அதிகம். எதுக்கு அதிகம்? ஓகேங்களா? இந்த 50 ரூபாய்க்கு அதிகம். ஓகேங்களா? இந்த 50 ரூபாயும் இந்த 2.5ம் ஒன்று. அந்த 2.5ங்கிறது எதுக்கு ஈக்குவல்? 1000க்கு ஈக்குவல். ஏன்னா நம்ம தான் என்ன பண்ணோம், அந்த 1000 எடுத்தோம். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த 50 ரூபாய்க்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இதால இதை கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணால் 20 வரும். 20 × 1000 20,000. அவ்வளோதான். டி இஸ் ஆன்சர். வெரி சிம்பிள். போட்டு குழப்பிக்கவே தேவையில்லை. ரெண்டு பேரையும் வைக்கிறோம், கேன்சல் பண்ணுறோம், அடிக்கிறோம், முடிச்சிடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் டைம் போகலாமா? Zavid borrowed 10,000 for 2 years on common interest, compound annually, and paid 12,544 at the end of the 2 years. 2 வருஷம் கழிச்சு அவர் இவ்வளவு அமௌண்ட் பேமெண்ட் பண்றார். If he had borrowed the amount on simple interest, அவர் இதே அமௌண்ட்டை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வாங்கி இருந்தால், ஓகேங்களா, then how much money he would have saved, எவ்வளோ அமௌண்ட் வந்து அவர் சேவ் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறத கொஸ்டினாக கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். சேம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காமன் இன்ட்ரெஸ்ட்க்கு டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அமௌண்ட் எடுத்துக்கிறேன். அமௌண்ட் எவ்வளோப்பா அப்படின்னா 12,544. ஓகேங்களா? சரி, பிரின்சிபல் எவ்வளோப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000. ஓகேங்களா? ஸோ அப்போ இது ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம்னா ரூட் எடுக்க முடியுதா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன்னா ஏன்னா இது என்னது 2 வருஷம், அதனால் ரூட் எடுக்கிறேன். ஓகேங்களா? 3 வருஷம் வந்தாலும் கியூப் ரூட் எடுத்திருப்பேன். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், ரூட் எடுக்க பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். ஸோ கீழே இருக்கிற வேல்யூ கண்டிப்பாக வந்துடும். நான் 2 ஓகேங்களா? அதனால் என்ன வரும் அப்படின்னா 100 வந்துடும். ஓகேங்களா? மேலே இருக்கிறது வேல்யூவை 2 பிரிங்க. 2 பிரிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1க்கு 1 வந்துடும். ஸோ அதனால் கண்டிப்பாக 1, அடுத்தது 25 வரும். ஸோ 2 1 21, அடுத்தது வந்துடும் 21 வந்துடும். அடுத்து 144 அப்படின்னா 2 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? அப்போ மேலே இருக்க ரூட் வேல்யூ எடுத்தோம்னா ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 112, கீழே வந்து 100. 100க்கு 112ங்கிறது என்னது அப்படின்னா அமௌண்ட்டாக மாறுது. இப்போ அமௌண்ட்டு மாறுது அப்படின்னா இது சிஏ எவ்வளோப்பா அப்படின்னா சிஏ வந்து 12%. கரெக்டாக? சிஏ வந்து 12%. இது தெரிஞ்சிருச்சுனாவே போதும், ஈஸியாக போட முடியும். ஓகேங்களா? சிஏ 12% அப்படின்னா 12க்கு 12ன்னு எடுத்தீங்க அப்படின்னா எஸ்ஐ நமக்கு கிடைச்சிரும். ஏன்னா அதுதான் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகேங்களா? 12க்கு 12 ஏ இஸ் ஆன்சர். இது எப்படி புரியும் அப்படின்னா இங்கே பாருங்க, காமன் இன்ட்ரெஸ்ட்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் எங்கே சேவாக இருக்குன்னா 2 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து சிஏன்னு வச்சுக்கோங்க, இது வந்து எஸ்ஐ. எஸ்ஐயில் 2 மட்டும்தான் வரும், ஏன்னா இயர்ஸ் 2 மட்டும் தான் வரும். சிஏயில் 2 1 வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணியிருப்பீங்கன்னா 12 வேல்யூ எடுத்திருப்பீங்க. ஓகேங்களா? அடுத்ததுக்கு என்ன பண்ணுவீங்க, 12க்கு 12 எடுப்பீங்க. 12க்கு 12 எடுத்தீங்க அப்படின்னா 144 மட்டும் தான் எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த இடத்துல வரும் 144. இந்த 144 தான் எக்ஸ்ட்ரா. ரிமைனிங் 2 திங்ஸ் என்ன ஆகும்னா கேன்சல் ஆயிடும். இதை நீங்கள் பார்த்தோன்னே போட்டுடலாம். ஓகேங்களா? சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், இதை மறுபடியும் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஈஸியாக புரிகிற மாதிரியே பண்ணி கூட பண்ணிட்டேன். ஓகே, எக்ஸாம் போகலாமா? The simple interest on sum of money for 2 years at 10% per annum is 500. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 500. The common interest on same sum at the same rate of same time. சேம் அதே மாதிரி டிட்டோ. ஓகேங்களா? ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் ட்ரிக்கியாக ஈஸியாக பண்ணுற மாதிரி பண்ணுவோம். ஓகேங்களா? உங்களுக்கு புரியுற மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுவோம், 5% தான். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, அமௌண்ட் ஃபார் 2 years இந்த காமன் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? அப்படின்னு சேம் சொல்லியிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம் ஆஃப் அமௌண்ட் ஃபார் 2 years இஸ் 10% per annum இஸ் 500 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ அதில் வந்து காமன் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா 500 எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ 2 × 10% என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். 2 × 10% 20%. 20% 500 அப்படின்னா 100% என்ன? ஓகேங்களா? இது கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 5 × 500 சார் என்ன வரும் அப்படின்னா 500 சார் 2500. இதுதான் என்னோட பிரின்சிபல்.
ஓகேங்களா. இதான் என்னோட பிரின்சிபல். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 2 வருஷத்துக்கு காம்பவுண்ட் என்ன வரும்னு கேட்குறாங்க. 2 × 1. ஸோ என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி 10% எடுக்க போகிறோம். 10% எடுத்தால் ஃபர்ஸ்ட் என்ன வரும், 250 வரும். அடுத்த 10% 25. ஸோ அப்படியே எடுத்துக்க போகிறோம் 525. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 525. அவ்வளோதான். பி இஸ் ஆன்சர். வெரி சிம்பிள். ஓகே, இங்கே பாருங்க, இந்த காமன் டெஸ்ட் ஆன் பிரின்சிபல் இஸ் 2 years at 5% per annum, 10 more than the simple interest. ப்ரீவியஸாக அதுக்கு முன்னாடி ஒரு சம் ஒன்று பார்த்தோம்ல, அந்த சம்மில் என்ன சொல்லியிருந்துச்சு, ஒரு ஷார்ட்கட் போட்டு வந்தோம். இப்போ அது எப்படி ஈஸியாக ஷார்ட்கட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே போட போகிறோம். ஓகேங்களா. ஸோ பாருங்கள், 5% per annum 2 வருஷத்துக்கு. அப்போ 5 / 100 போடுவோமா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், 5 / 100 போடுவோம். ஓகேங்களா. இது 2 தானே பண்ணியிருப்போம். ஓகேங்களா. ஏன்னா வந்து 2 வருஷத்துக்கு இப்படி தான் கொண்டு போயிருப்போம். ஸோ கேன்சல் பண்ணுங்கள், எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 1/20 × 1/20. இப்போ டோட்டல் வேல்யூ என்னப்பா வரும் அப்படின்னா 1/400 கிடைக்கும். கரெக்டாக. இந்த 1/400ங்கிறது 10 அப்படின்னா 100 என்ன அப்படின்னு இந்த 1 என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா. அப்போ என்ன பண்ண போகிறோம்னா டிவைட் தான் பண்ண போகிறேன். ஓகேங்களா. என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். ஓகேங்களா. 10 / 1/400. இந்த 400 மேலே போகுமா, 400 மேலே போணுச்சு அப்படின்னா 4 × 10 are 4000. வெரி சிம்பிள். நான் ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் பண்ணல, இங்கே டைரெக்டாக எடுத்துட்டு அந்த பிரின்சிபல் மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேவா. நான் எந்த வேல்யூமே எடுக்கல. இந்த 10ங்கிறது இந்த இதுக்கு ஈக்குவல், 1க்கு ஈக்குவல். அப்போ 400 என்ன, அவ்வளோதான். இந்த டைரெக்டாக அப்படி கூட போடலாம். 10ங்கிறது 1க்கு ஈக்குவல், அப்போ 400 என்ன அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா. The amount was deposited 7 years at 8% simple interest. 8% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. எத்தனை பர்சன்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் மெச்சூர்டு அமௌண்ட் வாஸ் இன்வெஸ்ட் த ஸ்கீம் வித் ஆனுவல் ரேட் ஆஃப் 10% காமன் இன்ட்ரெஸ்ட், தேர்பை ஏர்னிங் இன்ட்ரெஸ்ட் 16838 in 2 years. 2 வருஷத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா 168 years காமன் இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த பிரின்சிபல் அமௌண்ட். இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து என்ன அப்படின்னா காமன் இன்ட்ரெஸ்ட்ப்பா. இங்கே கொடுத்துருக்கிறது என்னது, காமன் இன்ட்ரெஸ்ட். இது வந்து சிஐ. ஓகேங்களா. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்து 7 வருஷமாக 8% கொடுத்து அதில் வர்ற வேல்யூ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா காமன் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டிருக்காங்க. காமன் இன்ட்ரெஸ்ட் எத்தனை வருஷமாக போட்டிருக்காங்க அப்படின்னா 10% 2 வருஷமாக போட்டு எனக்கு கிடைச்ச ப்ராஃபிட் வந்து இவ்வளோன்னு சொல்கிறாங்க. அப்போ பிரின்சிபல் என்ன, எஸ்ஐயில் போட்ட பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறதா கொஸ்டினாக கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு நம்ம எடுப்போமா, 2 வருஷத்துக்கு 10% அப்படின்னா 10, 11, 10, 11 எடுப்போமா 2 வருஷத்துக்கு. ஸோ இது வந்து 100 வரும், இது வந்து 121 வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் என்னது 21. இந்த 21 தான் இது சிஏ. ஓகேங்களா. அப்போ அப்படியே வேல்யூ எடுத்துக்கிறேன். 21ங்கிறது 1638. 1638. ஓகேங்களா. அப்படின்னா எனக்கு இந்த 100 என்னன்னு தேவை. ஏன்னா அது வந்து தான் என்ன பண்ணியிருக்கோம், இதில் போட்டிருக்கோம். அதாவது இது வந்து என்னென்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் கிடைச்ச வேல்யூ. கரெக்டாக இந்த வேல்யூ. ஓகேங்களா. இது வந்து என்னன்னா சிஐ, அதனால சிஐயோட கம்பேர் பண்ணுறோம். இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் சேர்த்தது. ஓகேங்களா. அப்போ அது என்னவா இருக்கும் அப்படின்னா 7 + 8. 7 + 8 மல்டிப்ளை 7 8s are 56. 56% ப்ளஸ் 100%. இந்த 56%ங்கிறது எஸ்ஐ. ஓகேங்களா. இந்த 100%ங்கிறது பிரின்சிபல். ஓகேங்களா. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு என்ன கிடைக்குன்னா 156. ஓகேங்களா. இதுதான் வந்து எஸ்ஐ ப்ளஸ் பிரின்சிபல். ஓகே. அப்படின்னா எனக்கு 100% மறுபடியும் வேணும். இந்த 100% என்னது, பிரின்சிபல். ஓகேங்களா. இந்த பிரின்சிபல் இதான் இங்கே வேணும். ஓகேங்களா. இது அப்படியே நம்ம கிளாரிஃபை பண்ணி போட்டாவே போதும், ஆன்சர் வந்துடும். ஓகே, எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எது எதெல்லாம் அடிக்க முடியுதோ அதெல்லாம் அங்கங்கே என்ன பண்ணிடுறீங்க, அடிச்சிருவோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது ரெண்டும் 3ஆல் அடிப்படும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 3ஆல் அடிக்கிறோம். 7 × 3. 3ஆல் அடிச்சிங்கன்னா 5 டைம்ஸு, ரிமைண்டர் 3, 4 டைம்ஸு, ரிமைண்டர் 6. ஓகேங்களா. ஓகே. அப்போ இது வரும். ஓகேங்களா. 7 அடிச்சிங்க அப்படின்னா 7 42, 7 49. ஓகே. மீதி 56, 8 56. ஓகேங்களா. 78. ஓகேங்களா. ஸோ இதால் இதை அடிக்கிறோம். அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸ் வரும். 2ஆல் இதை அடிச்சிங்க அப்படின்னா 50 டைம்ஸ் வரும். 50 × 100 are 5000. ஓகே, ஆன்சர் இஸ் பி. இப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சிம்பிளாக அந்த சம்மை சால்வ் பண்ண முடியும்.
புரியல அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு பேப்பர் எடுத்து ஃபுல்லாக எழுதுற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் புரிஞ்சுக்கிட்டு எப்படி போடணுங்கிறத அங்கேயே போட்டு முடிக்க பாருங்க. முடிஞ்ச அளவு என்ன பண்ணுறீங்கன்னா பேப்பர் பென்னில் ஷார்ட்டாக போட முடிஞ்சால் போட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கு கொடுக்குற பேப்பர்ஸ் 2 பேப்பர் 3 பேப்பர் தான் இருக்கும். ஸோ அது ஃபுல்லாக டெரைவ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, ஸ்பீடாகவும் போடணும். ஓகேங்களா, டைம் முக்கியம் ரொம்ப. ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். The amount at a fixed rate of simple interest increased by 100% in 8 years. அதாவது 8 வருஷத்துல 100% இன்க்ரீஸ் ஆகுதான். What will be the common interest for 2 years at 8,000 at the same rate of interest? இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு தெரியாது. ஸோ இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 100% டிவைட் பை 8 years. கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா 12.5% வரும். ஓகேங்களா, அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12.5. 12.5ங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 1/8ன்னு எடுத்துக்கலாம். அதாவது இது பிரின்சிபல், இது வந்து என்னோட சிஐ. ஓகேங்களா, இப்போ அப்படியே வச்சு நான் போட போகிறேன். ஸோ அப்போ பிரின்சிபல் ப்ளஸ் அமௌண்ட் என்ன அப்படின்னா 8 9. ஏன்னா ஒன்று ஆட் பண்ணணும்ல, அமௌண்ட்னா பிரின்சிபல் ப்ளஸ் சிஐயில். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சைக்கிள், அதாவது ஃபஸ்ட்டு சைக்கிள். இது செகண்ட் சைக்கிள் அதே மாதிரி 8 9 வரும். ஸோ இது ரெண்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ண போகிறேன். மல்டிப்ளை பண்ணால் 64 81. ரெண்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 17 வருதா. இந்த 17 தான் என்னோட சிஐ. இதுதான் என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த இது கேட்குறாங்க. ஓகேங்களா, வாட் வில் பி த காமன் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 years ஆன் 8,000 அட் சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே எடுத்துக்க போகிறோம். ஸோ 64ங்கிறது 8,000 அப்படின்னா 17 என்ன. ஓகேங்களா, இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு 8 டைம்ஸ் வருமா 8. ஸோ இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 125. 125 into 17 சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2125. ஓகேங்களா, இது எப்படி மல்டிப்ளை பண்ணணும் டிவைட் பண்ணுறதுனா நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ 125 அடிக்கிறதுக்கு பதிலாக 8ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா கூட ஆன்சர் வரும். ஓகே, 2 times are 16, ரிமைண்ட் 0 வரும் 125. ஓகேங்களா, ஸோ இப்படி பண்ண முடியும். இந்த 125 25 225 இதெல்லாம் எப்படி ஈஸியாக மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு நம்மளோட ப்ளே ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு அப்புறமே கிட்ஸு மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளே ஸ்டேஷன் ஆன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ ப்ளேலிஸ்ட் இருக்குது. ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கப்புறமேட்டு ஃபர்தர் மோஸ்ட் அந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் வரும். ஸோ வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா அதெல்லாம் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம், மேக்ஸ் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். The simple interest on and common interest on certain amount for 2 years is 8,400 and 8,652 respectively. Find the rate of interest. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. காமன் இன்ட்ரெஸ்ட் இதுன்னு சொல்கிறாங்க. 2 வருஷத்துக்கு சொல்கிறாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எடுத்துக்கோங்கப்பா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 8,400 அப்படின்னா ஃபார் 2 years. அப்போ ஃபார் 1 yearக்கு என்னப்பா இருக்கும் அப்படின்னா டிவைட் பை 2 பண்ணுவீங்க. டிவைட் பை 2 பண்ணிங்க அப்படின்னா 4,200ங்கிறது என்னது அப்படின்னா ஃபார் 1 years. ஓகேங்களா, ஸோ ஃபார் 1 yearக்கு வந்து 4,200 கிடச்சிருச்சு. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 8,652 மைனஸ் 8,400 பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்குது அப்படின்னா 252 தான் உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்குது. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா, அப்போ இந்த 4,200க்கு 252 அப்படின்னா 100க்கு என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சினா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். 0 கேன்சல் ஆயிடுச்சு. 42 என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் அடிக்கிறோம். எத்தனை டைம்ஸ் அடிச்சோம் அப்படின்னா 6%. ஸோ ஆன்சர் இஸ் 6%. ஏன் இதை எப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன கான்செப்ட்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து காமன் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா பார்ப்போம். இப்போ வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயருக்கு ஒரு அமௌண்ட் வரும். ஓகேங்களா, அதே வந்து செகண்ட் இயருக்கு இந்த அமௌண்ட்லேருந்து தான் சிஏ எடுப்போம். மறுபடியும் என்ன பண்ணுவோம்னா இது எடுப்போம். ஓகேங்களா, அதாவது இப்போ அமௌண்ட் என்னன்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 4,200 இது வந்து ஒரு 4,200 கிடைக்கும், இது ஒரு 4,200 கிடைக்கும். கரெக்டாக எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியாது. ஓகேங்களா, இது வந்து என்னன்னா இந்த ரெண்டு பாக்ஸ் என்னன்னா இது வந்து எஸ்ஐ, இந்த மொத்தம் 3 பாக்ஸ் என்ன அப்படின்னா சிஐ. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 4,200லேருந்து தானே இந்த வேல்யூ எடுத்திருப்பாங்க, அதாவது 252 எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த 4,200க்கு 252னா 100க்கு என்ன எடுத்திங்கன்னா பர்சன்டேஜ் கிடச்சிடும். இதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஷார்ட்கட்டாக போடுறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, ஸோ அடுத்த சம் போயிடலாமா.
Sumita took a loan of 75,000 at a simple interest rate of 15% per annum. She lent that money to her friend on the same day at the same interest rate, annual compound annually. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஹவு மச் ப்ராஃபிட் வில் ஏர்ன் ஆஃப்டர் 2 இயர்ஸ், 2 வருஷம் கழிச்சு அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதா கொஸ்டின் அங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிஏஏ ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க போகிறோம், எடுத்துகிட்டு காம்பவுண்ட் என்னென்னு எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிஏ எடுத்துக்கோ. ஓகேங்களா? டூ ஒன் சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த 2-1ல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா காமன் இன்ட்ரெஸ்ட் டேரக்டாக தரேன், ஏன்னா அந்த 2 என்ன கேன்சல் ஆயிரும். ஸோ 75,000க்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 15% வந்து எடுக்க போகிறோம். இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். 15 × 7,000 ஈக்குவல்ட்டு 15 5 சார் 75, ரிமைண்டர் 7, 7 15 சார் 108, ஸோ 112. ஆல்ரெடி ஜீரோ இருக்கா, அந்த ஜீரோவையும் சேர்த்துக்கணும். ஓகே, இப்போ எடுத்திங்கன்னா 11250. ஓகே, 11250 இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 11250 × 15% எடுத்திங்கன்னா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கட் பண்ணலாமா? ஸோ இது 3 டைம்ஸு, இது 2 டைம்ஸு. 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 15 7 3 3, ரிமைண்டர் 2ஆல் டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 டைம்ஸு 6 டைம்ஸு 8 டைம்ஸு 7.5. ஓகே, 1687.5. இந்த இது அப்படியே போயிடும், ஏன்னா இது வந்து சிஐயும் எஸ்ஐயும் மைனஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ ரிமைண்டர் இருக்கிறது இதுதான் என்னோட வேல்யூ. ஓகேங்களா? 1687.5. ஸோ பி இஸ் மை ஆன்சர், சாரி டி இஸ் மை ஆன்சர். பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். இந்த இது சின்னதாக அங்கே மாற்றிருக்காங்க. எக்ஸாம்லேயும் இந்த வேலையை நம்மளும் பண்ணுவோம், எல்லாருமே பண்ணக்கூடியதான் இது. இதே மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆன்சர்லாம் கரெக்டாக போட்டுருவோம். போட்டுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஒரு கன்ஃபியூஷன் என்ன பண்ணிடுவோம், மாற்றி போட்டுருவோம். ஓகேங்களா? பிக்கும் டிக்கும் இருக்கிறதுல மாற்றி கிளிக் பண்ணிடுவோம். ஸோ அப்படியே நினச்சிட்டு வந்துடும் ஓகே கரெக்டாக தான் போட்டோம் அப்படின்னு. பட் எக்ஸாம் கால் முடிச்சதுக்கப்புறமா நம்ம ரிசல்ட் பேப்பர் வரும்போது தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? எது தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறச்ச இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக் பண்ணிட்டோமே அப்படின்னு அப்போ தான் தோணும். ஸோ பி கேர்ஃபுல், கரெக்டாக போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? Simple interest on 8% on amount for 1.5 years is 360. If the time is double according to the same interest rate of same amount, find the common interest. Common interest என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 8 × 1.5 என்னன்னு போட போகிறோம். 8 × அப்போ 1.5 பண்ணால் 3/2, ஸோ 4. அப்போ எத்தனை பர்சன்டேஜ் வரும்னா 12% வரும். இந்த 12%ங்கிறது 360. கரெக்டாக 12%ங்கிறது 360. அப்போ எனக்கு எவ்வளோ தேவைன்னா 100% என்னன்னு தேவை. ஸோ இதெல்லாம் அடிச்சிங்கன்னா 30 30 × 0 ஈக்குவல்ட்டு அப்போ பிரின்சிபல் எனக்கு கிடச்சிரும். பிரின்சிபல் ஈக்குவல்ட்டு 3000. பிரின்சிபல் வந்து எனக்கு 3000 கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ எனக்கு பிரின்சிபல் 3000 கிடச்சிருச்சு. டைம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டைம் இஸ் அக்கார்டிங் டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8% அப்படியே வச்சுக்கோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்குது? 8%. டைம் வந்து என்னன்னா டபுள் த அக்கார்டிங் டு த சேம் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறாங்க. டைம் இஸ் டபுள். டைம் இஸ் டபுள்னா 1.5 வந்து என்ன ஆயிடுச்சுன்னா டபுள் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 3 டைம்ஸ். 3 டைம்ஸ் அப்படின்னா நமக்கு வேல்யூ என்னது? 331. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3000க்கு 8% ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம். ஓகேங்களா? 3000க்கு 8% எடுத்தோம் அப்படின்னா 240 வருமா? 240 வந்துடும். அடுத்தது 240க்கு 8% எடுக்கணும். இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ண போகிறோம். 4 32 பாக்கி 3 16 19. இப்போ 19.2. 19.2க்கு மறுபடியும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 8% எடுக்க போகிறோம். 19.2 × 8. ஆல்ரெடி ஒரு ஜீரோ, இது ஒரு ஜீரோ. அப்போ 1.53ன்னு வச்சுக்கோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? அப்படியே மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணால் 720. அடுத்தது 0.6 27 பாக்கி 2 5
ஓகே, அடுத்தது 1.53 ஆட் பண்ணிங்கன்னா 3, இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 11, பாக்கி 1, ஸோ 9, அடுத்தது 7, 7. ஓகே, 77.9.13. ஓகே, ஸோ பி இஸ் மை ஆன்சர். புரியுதா எப்படி போடுறோன்னு? ஓகேங்களா, அப்படியே எடுத்துக்கிறோம். டபுள் கேட்குறாங்க, அதனால் டபுள் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது 3 சைக்கிள் மாறுது, 3 இயர்ஸ் ஆகிறதுனால நம்ம 3 சைக்கிளை நம்ம எடுத்துக்கிறோம். அவ்வளோதான் சம்ஸ். இது சம்பளமா? The simple interest on fixed sum of money is 1200 in 2 years at fixed rate of interest. In the common interest of the same sum get 1290 in 2 years, same simple interest. What will be the principal அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சேம் அங்கே நம்ம பார்த்தா தான் ஃபஸ்ட்டு ஒரு சம் பார்த்தோம்ல அதே மாதிரி தான். 1200 என்ன பண்ணுறோம், 2ஆல் அடித்தோம் அப்படின்னா ஒரு இயருக்கு நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கிடச்சிரும், 600 கிடச்சிருச்சு. ஓகேங்களா, இப்போ சிஏ மைனஸ் எஸ்ஐ நம்ம பார்த்த மாதிரியே பார்க்க போகிறோம். ஓகேங்களா, 1290 மைனஸ் 1200 அப்போ எவ்வளோப்பா வருது அப்படின்னா 90 கிடச்சிருது. இந்த 90 தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 90 டிவைட் பை 600 அப்படின்னா 100 என்ன அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். 0 கேன்சல் ஆகும். 6ஆல் இதை அடிச்சிங்க அப்படின்னா 15% வரும். ஓகேங்களா, இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு கிடச்சிருச்சு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15%. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா எஸ்ஐ வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் த பிரின்சிபல் அப்படின்னு கேட்குறாங்க. பிரின்சிபல் நமக்கு தெரிஞ்சிருச்சு. பிரின்சிபல் எங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 1200. ஓகேங்களா, 1200ங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, பிரின்சிபல் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமேட்டுக்கு 2 இயர்ஸுக்கு 15% இன் டிவைட் பை 100. ஓகேங்க, அப்போ இது என்ன வரும் அப்படின்னா 30 வந்துடும். 30 இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணலாம். 4ஆல் அதை அடிச்சிங்க அப்படின்னா 4 டைம்ஸ் வரும். 40 into 1000 ஈக்குவல் டு 4000. ஸோ ஆன்சர் இஸ் 4000. வெரி சிம்பிள், டேரெக்டாக இங்கேயே அடிச்சிடலாம். ஓகேங்களா, சரி ஓகே, இது புரியுதுன்னு நினைக்கிறேன். எனிதிங் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் இருந்துங்க. நீங்கள் மட்டும் பயன்படாமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்தடுத்த சம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் சம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம சால்வ் பண்ணுறோம். நாட் ஓன்லி ஃபார் ரயில்வே, டிஎன்பிசி ஆல்சோ நம்ம பார்க்குறோம். அடுத்தது எஸ்எஸ்சி ஆல்சோ நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு சம்ஸும் எனக்கு கிடைக்கிற டைமில் நான் யூட்டிலைஸ் பண்ணி உங்களுக்கு போடுறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஐ ரிப்ளைட் ஆல் திங்ஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஆல்.